கேட்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். இந்த கீழ்ப்படிதல் என்ன செய்யும்? உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஒரு 3 தடவை சொல்லுவோமே. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார், அங்கே இருந்து கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துக்காக, படிப்புக்காக, பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக, வியாபாரத்துக்காக, நம்முடைய வேலைக்காக எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் நமக்குள்ளே இருக்கிறது. எல்லா எதிர்பார்ப்புகளை விட ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டிய எதிர்பார்ப்பு, என் ஆண்டவர் என்னை வந்து கூட்டி கொண்டு போகிறார், என் ஆண்டவர் என்னை வந்து கூட்டி கொண்டு போகிறார். அந்த எதிர்பார்ப்போடு கூட வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்திலிருந்து நீர் எடுத்து என் கையிலே இவர்களை கொடுத்திருக்கிறேன். திருச்சபைக்குள் இருக்கிற மக்களே, நீங்கள் பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்டு நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டவர்கள். அந்த இயேசு கிறிஸ்து உங்களை திருச்சபையின் போதகருடைய கையிலே கொடுத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய வருகையை முன் அறிவித்து, அவருடைய வருகையை பற்றிய போதனைகளை உங்களுக்கு கொடுத்து, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்கிற எண்ணத்தோடு வாழ்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தத்தான் சபையிலே கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். வீட்டில் இருந்து ஜெபித்தால் கர்த்தர் கேட்க மாட்டாரா? கேட்பார். வீட்டிலிருந்து ஜெபித்தால் கர்த்தர் கேட்பார். வீட்டிலிருந்து ஆராதிக்கலாம். வீட்டிலிருந்து நமக்கு நாமே திருப்பந்தியை எடுத்துக்கொள்ளலாம் முடியும். ஆனால் ஏன் சபை என்கிற ஒன்றை வைத்திருக்கிறார்? வீட்டிலிருந்து நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்தாலும் உங்களை நீங்களே சமாளித்து கொண்டு செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருப்பீர்கள். உங்களை உருவாக்க ஆள் இருக்க மாட்டார்கள். ஆனால் திருச்சபைக்கு வரும்பொழுதுதான் நம்மை ஆண்டவர் அவருக்குள் உருவாக்குகிறார். எதற்காக உருவாக்குகிறார்? நாம் பரலோகத்துக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக. இந்த கடைசி நாட்களில் பரலோகத்தை குறித்ததான சத்தியங்கள் அநேக இடங்களில் பிரசங்கிக்கப்படுவது இல்லை. ஏனென்றால் இந்த உலகம் அந்த அளவுக்கு மக்களை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய நாகரிகங்கள், உலகத்தில் காணப்படுகிற தொழில்நுட்பங்கள், உலகத்தில் காணப்படுகிற கண்டுபிடிப்புகள் இங்கேயே நாம் இருந்து விடலாம் என்று சொல்லுவதற்கு ஏதுவாக அநேக மக்களை வசீகரித்து கொண்டிருக்கிறது. இதன் மத்தியிலே இது அல்ல உன்னுடைய நிரந்தரமான இடம், இதைவிட மேலான ஒரு இடம் உனக்கு உண்டு என்பதை ஒவ்வொரு விசுவாசிக்கும் போதித்து அந்த இடத்தை குறித்த தரிசனத்தை கொடுத்து ஆயத்தப்படுத்துவதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. அந்த ஊழியக்காரன் தேவனிடத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதற்கு முன்பாக ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டிருக்கிறார்.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர் சொல்லுகிறார்கள் பரலோகத்தை யார் பார்த்தது, பரலோகமாவது ஒன்றாவது என்று. மரணத்துக்கு பின்பு என்ன நடக்கும் என்பது கிறிஸ்தவத்தை தவிர வேறு எந்த மதங்களிலும் உறுதியான எந்த வெளிப்பாடும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் இந்த வேதத்தில் மரணத்துக்கு பின்பு என்ன நடக்கும் என்பதை தெளிவாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்திற்காய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த பூமியிலே பிறந்து, இந்த பூமியிலே வளர்ந்து, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பூமி தான் நிரந்தரமான இடம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாய் கவனிங்கள், இந்த பூமி மனிதன் வாழ்வதற்காக கடவுளால் படைக்கப்பட்டது. ஆனால் தேவன் வாழ்கிற ஒரு இடம் உண்டு, அதுதான் பரலோகம். ஆதியாகமத்திலிருந்தே இந்த பரலோகத்தை தேவன் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் காணப்படாமல் போனான். ஏனென்றால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ராப்சர், ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. எடுத்துக்கொண்டார் என்றால் என்ன அர்த்தம்? எங்கோ இருக்கிறவர் இங்கே இருக்கிறவனை எடுத்துக்கொண்டார். அப்போ தேவன் இருக்கிற ஒரு இடம் உண்டு என்பதை இன்டைரக்டாக அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இதே போல தான் பக்தர்களோடு, ஆதி முற்பிதாக்களோடு தேவன் பேசின போது அவர்கள் பரலோகத்திலிருந்து வந்த சத்தத்தை கேட்டார்கள். பூமியிலிருந்து உண்டான சத்தத்தை அல்ல, தேவன் பேசுவதை, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருவதை அவர்கள் கேட்டார்கள். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் அழைத்தாரே, மோசையை அழைக்கும் பொழுது முட்செடி தான், முட்செடி அல்ல, அது ஒரு செடி தான். தமிழ் பைபிளில் மட்டும்தான் முட்செடின்னு போட்டிருக்கு. ஒரு செடி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் சத்தம் வானத்திலிருந்து வருகிறது. அப்போ தேவன் இருக்கிற ஒரு இடம் உண்டு என்பதை ஆதியாகமத்திலிருந்தே வேதம் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறது. வேதத்தில் காணப்படுகிற அநேக தேவனுடைய மனிதர்கள் ஜெபித்த போது என்ன ஜெபித்தார்கள்? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே. சாலமோன் ஆலயத்தில் ஜெபித்த போது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு என்று சொல்கிறார். அப்போ அவர்களுக்கெல்லாம் தெரியும் பரலோகம் என்கிற ஒன்று உண்டு, அங்கே தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆனால் பரலோகத்தை குறித்த அதிகமான வெளிப்பாடுகள் அதிகம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அந்த இடத்துக்கு யாருமே போனது கிடையாது, அந்த இடத்தை யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் எப்பொழுது இந்த பரலோகத்தை குறித்த வர்ணனை கிடைத்தது, பரலோகத்திலிருந்து இறங்கி ஒருவர் வந்தாரே, அவர் வந்துதான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்ப மனம் திரும்புங்கள் என்று சொன்னவர் பரலோகத்திலிருந்து வந்தபடியினால் அவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன், என் பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அதுதான் பரலோக ராஜ்யம். இந்த பரலோகத்தை பற்றி தாவீது அதிகமாக ஆண்டவரிடத்தில் பேசியிருக்கிறார். ஆதி பக்தர்கள் எல்லாருமே இந்த பரலோகத்தை குறித்த விழிப்புள்ளவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தேவ தரிசனங்களில் தேவனை கண்டவர்கள் இருக்கிறார்கள். நேரடியாக அல்ல, முகமுகமாக அல்ல, தரிசனங்களில் தேவனை கண்டவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் ஆண்டவரை பார்த்தேன்னு சொல்கிறவங்களாம் என்ன தெரியுமா, இந்த ஜீசஸ்ங்கிற படத்தில் அல்லது ஃபோட்டோக்களில் பார்த்த அந்த முகத்தை தான் கற்பனை செஞ்சு நான் இயேசுவை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாம் தயவுசெய்து அந்த ஃபோட்டோவை கும்பிடாதீங்க, அதை நாங்கள்லாம் மனுஷங்க தான் சொல்கிறாங்க. எந்த ஒரு இயேசுநாதருங்கிற ஃபோட்டோவையும் வீட்டில் வைக்க வேண்டாம். இன்னும் சில குடும்பங்கள் இருக்குது, என்னதான் சொன்னாலும் சிவிட்டு விரியனை போல் இருக்கிற குடும்பங்கள், அவங்க வீட்டில் இயேசுநாதர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த சபையில் இருக்க உங்கள் வீடுகளில் யார் வீட்லையாவது இயேசுநாதருங்கிற பேரில் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு கூட நான் ஜெபம் பண்ண வரமாட்டேன். ஏனென்றால் அது ஒரு விக்கிரக ஆராதனை. தேவனை ஒருவனும் ஒரு நாளும் கண்டதில்லை. பரலோகத்திலிருந்து வந்த பிதாவே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்று சொன்னவர் பரலோக ராஜ்யத்தை பல காரியங்களுக்கு ஒப்பிட்டு சொன்னார். நன்றாக கவனிங்கள், பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தேவனுக்கு உண்மையாக வாழவும், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய பிள்ளையாக வாழ வேண்டியதனுடைய அவசியத்தை பற்றியும், பாவத்தை விட்டு வாழ வேண்டிய அவசியத்தை பற்றியும் தான் பிரசங்கித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் அதற்கு முன்பு யோவான் ஸ்நானகனும் இயேசுவும் தான் ஆரம்பித்தார்கள், பரலோக ராஜ்யம் பக்கத்தில் தான் இருக்குது, நீ மனம் திரும்பு என்று சொல்லி மனிதனுடைய கவனத்தை இந்த பூமியிலிருந்து திருப்பி பரலோகத்துக்கு நேராக இயேசு திருப்பினார். இந்த பூமி தான் உன்னுடைய வாழ்க்கை அல்ல, இந்த
பூமியில் வாழ்கிற வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் நிரந்தரமானது அல்ல. பரலோகம் என்கிற ஒன்று இருக்கிறது, அதற்கு நீ போக வேண்டும் என்று சொல்லி அந்த பரலோக ராஜ்யத்தில் யார் போவாங்கங்கிறதையும் சொன்னார். அந்த பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அதிகமான அளவிற்கு பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எதற்கெல்லாம் ஒப்பாக இருக்கிறது என்று மக்கள் விளங்கி கொள்ளக்கூடிய அளவில் ஊமைகளாக சொன்னார். நன்றாக கவனிங்கள். ஆனால் இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் நான் என் பிதாட்ட போகிறேன், அதனால் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், நான் போயிட்டு திரும்ப வருவேன். எதுக்கு தெரியுமா? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆனால் ஏற்கனவே நிறையா இருந்தாலும் உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் ஒன்று ஆயத்தப்படுத்த போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக என் ரட்சகர் ஒரு வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறார். எனக்காக என்னை மீட்ட என் ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆயத்தம் பண்ணின பின்பு அவரே வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்கார். அப்போ நல்லா கவனிங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், நான் முதலாக 2012ஆம் ஆண்டு நினைக்கிறேன், 2010ஆம் ஆண்டு முதல் முறையாக நான் சுவிட்சர்லாந்து தேசத்துக்கு போய் ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது அந்த தேசத்தை பார்த்த உடனே என் மனசில் வந்த ஒரு காரியம் என்னென்னா, நான் பார்த்து ரசித்த அந்த இடத்த என் குடும்பத்தில் என் மனைவி பிள்ளைகள்லாம் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை. அந்த அளவுக்கு ஒரு அழகான தேசம். உலகத்தில் மிக அழகான தேசம் இது சுவிட்சர்லாந்து. அந்த தேசத்தை என் மனைவி பிள்ளைகள்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. போகிற இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன், இப்படி தான் இந்த தேசம் இருக்குன்னு. எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கழித்து என் மனைவியை கொண்டு போய் அந்த தேசத்தை காட்ட கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் உதவி செஞ்சீங்க, மறக்க முடியாது, நன்றி. ஆனால் ஒரு புருஷனுக்கு தான் பார்க்கிற இந்த அழகான இடத்தை தன் மனைவியும் பார்க்கணும், அவங்களும் வந்து இங்கே அனுபவிக்கணும், பிள்ளைகளும் வந்து அனுபவிக்கணுங்கிற ஆசை வர்றது போல தான் பரலோகத்தினுடைய மகிமைக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிற என் ஆண்டவர் இயேசுக்கு என் மனவாட்டிகள்லாம் இங்கே வரணும், என் மனவாட்டிகள்லாம் வந்து இதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட பார்த்து ஒரு வீட்டை கட்டுறாரு. ஆமேன்னு சொல்லுவோமா? நான் என் மனைவியை ஒரு வாரம் தான் கூட்டிகிட்டு போனேன், அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறி அனுப்பிட்டேன். ஏன்னா அங்கே விசா கொடுக்க மாட்டான். நம்ம சுற்றி பார்க்குற எவ்வளோ பெரிய அழகான தேசமாக இருந்தாலும் ஒரு வாரம் 10 நாள் தான். ஆனால் நம்ம போகிற வீடு இருக்கே, பவுல் சொல்கிறார், நம்முடைய குடியிருப்பு, நாம் நிரந்தரமாக இருக்க போகிற இடம், நம்ம பர்மனெண்ட்டாக தங்க போகிற இடம் பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. இந்த இடத்தை ஆண்டவர் காட்டுகிறார். பரலோகம் பரலோகம் பரலோகம்னு சொல்லி அடிக்கடி பிதா பரலோகம் பிதா பரலோகம் தூதர்கள் அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்லிக்கிட்டே இருக்காரு. சிறு பிள்ளைகளை காட்டும்போது கூட அந்த பரலோகத்தை கனெக்ட் பண்ணுறாரு. இந்த பிள்ளைகளுக்குரிய தூதர்கள் எப்பொழுதும் பிதாவினுடைய முகத்தை தரிசித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று எல்லா நேரத்திலையும் எல்லா பேச்சிலையும் ஆண்டவர் இந்த பரலோகத்தை கலந்து கொண்டே இருந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் அந்த பரலோகத்துக்கு போகணுன்னா எப்போ நமக்குள்ள இந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அதுக்காக இன்னைக்கு செத்து நம்ம உடனே பரலோகத்துக்கு போகணுங்கிற ஆசை இல்லை. ஆனால் பரலோகத்தை நான் இழந்துடக்கூடாது. அந்த பரலோகத்துக்கு நான் கண்டிப்பாக போயே ஆகணும். எல்லாத்தையும் விட ரொம்ப மகுடம் சூட்டினது போல ஒரு காரியம் என்னன்னா, முதல் முறையாக ஒரு மனிதனை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார் ஆண்டவர். யார் தெரியுமா? யோவான். பத்மு தீவில் இருக்கும் பொழுது அவர் ஆவிக்குள்ளாகி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அந்த பரலோகத்துக்கு போன உடனே அவர் கண்ட காட்சிகளை வர்ணிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் அத்தனையும் நடக்கிற இடம் பரலோகம். சில காரியங்கள் பூமியிலே நடக்கிறது, பரலோகத்தில். நல்ல கவனிங்க. ஒரு காரியத்தை கற்பனை பண்ணி எழுதுனா வித்தியாசம் உண்டு, நேரில் பார்த்து எழுதுவதற்கும் வித்தியாசம் உண்டு. நான் ஒரு தேசத்தை அல்லது ஒரு நதியை நேரில் பார்த்து அந்த நதியை வர்ணிப்பதற்கும் கற்பனையில் ஒரு நதியை வர்ணிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் பரலோகம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று நாம் கற்பனையிலே கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை நேரடியாய் பார்க்கிறதை எழுதினவர் தான் இந்த யோவான். பரலோகத்தை நேரில் போய் பார்க்குறாரு. எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவர் எங்கே என்ன செய்கிறாரு பார்க்குறாரு.
பரலோகத்தில் இப்போ இருக்க உடம்பு என்ன செய்யாது, இப்போ சப்ப முக்கா இருக்கலாம், இப்போ கால் வளைஞ்சிருக்கு, முடி நீட்டல்ல குட்டையாக இருக்குது, அப்படி இப்படிங்கலாம். இந்த உடம்பு அங்கே வரப்போகிறது இல்லை. பரலோகத்தில் தூதர்களை போல இருக்க போகிறோம். இதையும் ஆண்டவர் ஒரு தடவை வெளிப்படுத்திட்டார். மறுரூப மலையில் போய் நின்று யோவான், பேதுரு, யாக்கோபு 3 பேரையும் கூட்டிகிட்டு போய் அங்கே மறுரூபமாகிறார். அவர் ஏறும் பொழுது மனுஷகுமாரனாக ஏறினார். கொஞ்ச நேரத்துக்குள்ள பரலோகத்தில் அவர் எப்படி இருப்பாரோ அதே காட்சியை முகமுகமாய் பார்க்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் அங்கே என்ன சொல்ல வந்தார் தெரியுமா? இதே போல தான் நீங்களும் மாற போகிறீங்க, இதே போல தான் மாற போகிறீங்க. இந்த உலகத்தில் என்னுடைய சரீரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் அழகு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு நாள் என் நேசர் வரப்போகிறார். அவர் என்னை கொண்டு செல்லும் பொழுது நான் மறு ரூபமாக்கப்படுவேன். அந்த தேசத்தில், ஒப்பில்லாத தேசத்தில் வாழ. நம்ம சீடியில் பார்த்தீங்களா, எல்லா சீடிலையும் ஒரு பரலோக பாட்டு எழுதியிருப்பேன். கடந்த பாடலில் என்ன பாட்டு? அல்ல மாறனாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வருகிறார். முதல் சீடியில் என்ன பார்த்தோம்? முதல் சீடியில் ஃபஸ்ட் வால்யூமில் என்ன பாட்டு போட்டோம் தெரியுமா? ராக்காலமில்லா தேசத்தில் ராஜாதி ராஜா இயேசுவை, நினையா வேளை வருவேன் என்றார், நினைவில் அவரையே நிறுத்திடுவேன். சும்மா இது கற்பனையில் எழுதுறதில்ல. எப்போவுமே அவரை நேசித்து அவரை யோசிக்கும் பொழுது அந்த ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? இப்போ ஆண்டவர் அந்த பரலோகத்தை குறித்த வர்ணனையெல்லாம் நமக்கு கொடுத்துட்டார். ஆனால் அந்த பரலோகத்துக்கு போய் சேர்றதுக்கு இந்த பூமியிலிருந்து போகிறதுக்குள்ள பல போராட்டங்கள். ஏன் தெரியுமா? பார்வோன் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே விடமாட்டேன், இவர்கள் எனக்குத்தான் அடிமையாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தது போல நம்முடைய பழைய முதலாளி பிசாசு இவங்க பரலோகத்துக்கு போயிடக்கூடாது, என்ன வேணாலும் கேளு நான் உனக்கு தர்றேன், எவ்வளவு இன்பத்தை வேணாலும் தர்றேன், எவ்வளவு பணம் வேணும் சொல்லி தர்றேன், ஆனால் நீ பரலோகத்துக்கு மட்டும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சிற்றின்பங்களை இந்த உலகத்தில் காட்டி காட்டி நம்முடைய கவனத்தை பரலோகத்தை விட்டு திசை திருப்பி கொண்டிருக்கிறான். அந்த எதிரிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் இந்த உலக பிரகாரமான ஆசாபாசங்களை கொண்டு வந்து போடுவான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோவான் போய் பார்க்கிறார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த ரோடெல்லாம் தங்கமயமாக இருக்குது. அந்த பொற்றள்ள வீதி, சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வீதி எங்கும் பொன்னாக இருந்தது. அதாவது ரோடு எதில் இருக்கா? பொன்னா, தங்கத்தில் தங்கமாக இருக்குங்கிறாரு. அடுத்து பார்க்குறாரு, அதனுடைய சுவர்கள் எல்லாவற்றிலும் முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறாரு. அங்கே பார்க்குறாரு 12 24 சிங்காசனங்கள் அங்கே இருக்கிறது. யாருக்காக? கோத்திர பிதாக்களுக்கு 12 சிங்காசனம், அப்போஸ்தலர்களுக்கு 12 சிங்காசனம், 24 மூப்பர்களுக்கு 24 சிங்காசனங்கள். இப்படி எல்லா சிங்காசனங்களை பார்க்கிறார். அங்கே 12 வாசல்கள் இருக்கிறதை பார்க்கிறார். அந்த ஒவ்வொரு வாசலிலும் ஒரு முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறார். இது மனிதனுடைய கற்பனை அல்ல. நாம் வசிக்க போகிற தேசம் எப்படிப்பட்டது என்பதை தேவன் காட்டுகிறார். வைரம், வைடூரியம், இந்திரநீலம், இப்படி எத்தனையோ காரியங்கள் யோசித்து பாருங்க. எடுத்து வாசிக்கலாமா? நம்ம போய் வாசம் பண்ண போகிற அந்த பரலோக தேசம் எப்படிப்பட்டது என்பதை பரலோகத்தை பார்த்து வர்ணிக்கிற இந்த யோவான் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்து மதிக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலருடைய 12 நாமங்களும் பதித்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கும் ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்கு கொப்பான
சுத்த பொன்னாக இருந்தது. நகரத்தின் மதில்கள் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ணரத்தினம், எட்டாவது படிகப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. ஆமேன் சொல்லுவோமா? இதெல்லாம் யார் வாழ போகிற தேசம்? நான் வாழ போகிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு டைல்ஸ் போட முடியாமல் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்றைக்கி இருக்கிற வீடு அடுத்த வீட்டை பார்த்து ஏங்கலாம். இதெல்லாம் காட்டுறாரு. யோவானுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு அழகான தேசத்துக்கு தான் நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்களும் நானும் வாழ்கிற இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்க. ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி உன்னை அங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்லியிருக்கார். ஆமேன் சொல்லுவோமா? நான் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும் பொழுது, கார்களில் போகும் பொழுது, போகக்கூடிய இடத்த அவங்க கூகுள் மேப்பில் போட்டு அந்த அட்ரஸை டைப் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மேப் இவங்களை கொண்டு போயிடும். அது சொல்லும், திடீர்னு சொல்லும், ஆஃப்டர் 300 மீட்டர் டர்ன் ரைட் அப்படிங்கும். அப்படின்னு அர்த்தம், நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகணுன்னா நான் சொல்கிற மாதிரி 300 மீட்டர் போனதுக்கப்புறம் வலது பக்கத்தில் திரும்பணும் அப்படிங்கும். நம்மளும் அப்படியே என்ன செய்வோம்? ரைட்டில் திரும்புவோம். அங்கே திரும்பு, இங்கே திரும்பு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படியே சொல்லுவோம், ஆஃப்டர் 14 கிலோமீட்டர்ஸ் கோ ஸ்ட்ரைட் அப்படிங்கும். 14 கிலோமீட்டர் நீ எங்கேயும் திரும்ப தேவையில்லை, நேராக போய்கிட்டே இருக்கலாம். அப்படி போய் அங்கே போய் இங்கே போய் வந்ததுக்கப்புறம் கடைசியாக சொல்லும், என்ன தெரியுமா சொல்லும்? யூ ஹவ் ரீச்ட் யுவர் டெஸ்டினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கும். நான் சொன்னது புரிஞ்சுதா? நீ வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வெற்றிகரமாக வந்து சேர்ந்துட்ட. நான் யோசிக்கிறேன், இந்த மேப்பு யார்? பரிசுத்த ஆவியானவர். மகனே, ஒரு மேப்பு காட்டுற இடம் நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகுது. ஆனால் பரலோகத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுத்துருக்கேன். நீ அவருடைய வாக்குக்கு நன்றாய் செவி கொடுப்பாயானா அவர் கொண்டு வந்து சேர்த்துருவார். இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் நிறையா செய்தி எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு என் மனசில் கர்த்தர் கொடுக்குறத பேசுகிறேன். ரெபேக்காளை ஈசாக்குக்கு திருமணம் முடிப்பதற்காக எலியேசர் நாங்கள் போடலை, ஆனால் எலியேசர் தான் போனார். எலியேசர் தான் போய் அலங்கரிச்சுட்டு வரார். வரும்பொழுது சொல்கிறார், என்னுடைய எஜமான் எப்படி இருப்பார் தெரியுமா? எவ்வளோ அழகாக இருப்பார் தெரியுமா? அவர் எவ்வளோ உயரம் தெரியுமா? இந்த எலியேசர் என்ன செய்தார்? இந்த ரெபேக்காளுக்கு வரக்கூடிய பாதையில் இருக்க கஷ்டம் தெரியாத அளவுக்கு யாரை காட்டி 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 கூட்டி வந்தார்? ரெபேக்காளுக்கு தன்னுடைய வருங்கால மணவாளனாகிய ஈசாக்கை பற்றி புகழ்ந்து பேசி 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 பேசி. ஏன்னா அவ இருக்கிற இடத்துலேருந்து ஈசாக்கு இருக்கிற இடத்து வர்றதுக்கு பாலைவனத்தில் வரணும், ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ணணும். பாலைவன புயல் அடிக்கலாம், பாலைவனத்தில் திருடர்கள் வரலாம், பாலைவனத்தில் தண்ணீர் தாகத்தில் மாண்டு கூட போகலாம். அவ்வளவு கஷ்டமான பாதை. ஆனால் இருக்கிற இடம் இவ பெயர்சபாவில் இருக்கிறா, இவன் பதாமாரானில் இருக்கா. அப்படி தான் நான் நினைக்கிறேன். சொல்கிற இடம் ரைட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்போ 2 பேருக்கும் இடையில் இருக்க அந்த தூரத்தை போகும் பொழுது, தூரத்தை கடக்கும் பொழுது 2 விதத்தில் சொல்லலாம். இந்த பாரு, உனக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியம் கிடச்சிருக்கு. என்னது? எஜமான் ஈசாக்க திருமணம் முடிக்கக்கூடிய ஸ்லாக்கியம் கிடச்சிருக்கு. நீ ஈசாக்க கல்யாணம் முடிக்கணும்னா ஒன்று தெரிஞ்சுக்க, போகிற பாதை கொஞ்சம் நெஞ்சமான பாதை இல்லை, பயங்கர காத்தடிக்கும். அதுக்கெல்லாம் நீ தயாராக இருக்கணும். அது மட்டும் இல்லை, போகிற வழிகளில் திருடன் வந்தாலும் வரலாம், அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. போகிற வழியில் திடீர்னு மணல் புயல் அடிக்கும், மேலெல்லாம் அடிக்கும், தலையெல்லாம் அடிக்கும். நாங்கள்லாம் அதை கடந்து தான் வந்திருக்கோம். நீ அதை கடந்து தான் வரணும். மணவாளனை பார்க்கணும், இந்த கஷ்டத்தெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த மணவாளனே எனக்கு வேண்டான்றவா. கஷ்டத்தை பற்றி பேசாமல்
மணவாளனை பற்றியே பேசி 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 இந்த கஷ்டமே தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிசாசு என்ன காட்டுவான் தெரியுமா? நீ பரலோகத்துக்கு போகணுன்னா எவ்வளவு பரிசுத்தமாக இருக்குன்னு தெரியுமா? நீ பரலோகத்துக்கு போகணுன்னா நீ எல்லாம் போக முடியாது, இவ்வளவு கஷ்டம், இதை விடணும் அதை விடணும் இதை விடணும்னு சொல்லுவான். ஆனால் நமக்கு என்ன தெரியுமா? நேசர் மேலே ஆசை வச்சுட்டா போதும், இந்த பூமியில் இருக்க கஷ்டம் எதுவுமே நமக்கு கஷ்டமாக தெரியாது. மணல் புயல் அடிக்காமல் இருந்தது, மணல் புயல் அடித்திருக்கோம். ஆனால் மணல் புயலை விட நேசருடைய அன்பை அதிகமாக நினைக்கும் பொழுது இந்த மணல் புயல் எனக்கு ஒரு புயலாகவே தெரியாது. என்றைக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டாரோ அன்றைக்கு நான் பரலோகத்தின் பிரஜையாக மாறுகிறேன். அந்த இடத்தை அடைகிற வரைக்கும் வரக்கூடிய எத்தனை பாடுகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் இதையெல்லாம் நான் சகிக்கிறதுக்கு ஒரு காரணம், இதையும் தாண்டி என் ஆண்டவரிடத்தில் போவேன். 4 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா ஒரு 4 காரியங்கள் முதலாவது இருக்கணும். முதலாவது ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஒரு தீர்மானம் நமக்குள்ளே வர வேண்டும். என்ன தீர்மானம்? ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, நீ என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பரலோக ஆசையில் வாழ்ந்து நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு நீ உறுதியாக ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? நான் இயேசுவை பின்பற்றுவேன், நான் சிலுவை சுமப்பேன். அந்த தீர்மானம் எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றதாக மத்தேயு 4:17 ஆண்டவர் சொன்னார் இல்லையா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. தீர்மானம் எடுக்கணும். முதல்ல ஆசையோடு வாழ்கிறதில்ல, சாகிற வரைக்கும் ஆசையில் கற்பனையில் வாழ முடியும். ஆனால் ஏக்கத்தில் வாழ்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கலை, சந்தோஷமாக போய் அனுபவிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரலோகத்துக்கு நான் போய் சேரணுன்னா முதலாவது நான் என்ன எடுக்கணும்? ஒரு தீர்மானம், ஒரு டெசிஷன் நான் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? நான் இயேசுவை பின்பற்றணும், சிலுவை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா சந்தோஷமாக போய் சேரவே முடியாது. எத்தனை பாடுகள் வந்தால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த பரலோகத்துக்காகத்தான் ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். சிலர் வாளால் அறுப்புண்டார்கள். விடுதலை பெற சம்மதியாமல் நீ இயேசுவை மட்டும் விட்டுட்டு வந்துரு, உனக்கு ஓஹோன்னு வாழ்க்கை கிடைக்கும்னு சொன்ன நாட்கள் உண்டு. ஆனால் விடுதலை பெற சம்மதியாமல் வாளால் அறுப்புண்டார்கள். அதுதான் விசுவாசம். அதான் விசுவாசம். இன்றைக்கி விசுவாசத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? மெட்டீரியல் திங்ஸுக்காக. உனக்கு கார் வேணுமா? கேள். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. நம்முடைய விசுவாசம் மரணமும் ஜீவனும் எதில் இருக்கிறது? நாவின் அதிகாரத்தில். நம்ம என்ன பேசுகிறோமோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை அமையும். அதனால் பேச்சை குறித்து கவனம். அதை குறித்து நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். நாம் பேசுகிற பேச்சு ரொம்ப முக்கியம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. ஆனால் என்னுடைய டெஸ்டினேஷன் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கேற்றபடி தான் நான் வாழணும். எது உங்களுடைய டெஸ்டினேஷன்? 2 இடம் இருக்குது. ஒன்று நித்திய நரகம், இன்னொன்று நித்திய மகிழ்ச்சி நிறைந்த பரலோகம். எதற்கு போவதற்கு நான் தீர்மானிக்கிறேன். நான் எடுக்கிற தீர்மானம் தான் என்னை வழி நடத்துகிறது. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் தீர்மானம் எடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தீர்மானித்து விட்டால் நான் இப்படித்தான் வாழ்வேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை தீர்மானம் எடுத்து நீ தோல்வி அடைந்திருக்கலாம். உன் சுய பலத்தில் வாழ்வதை விட்டுவிட்டு இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளு, ஆண்டவரே இந்த பரலோகத்துக்கு நான் வர்றதுக்கு ஸ்தோத்திரம். நான் இதுவரைக்கும் உங்களுக்கு விளக்கி காட்டினதெல்லாம் என்னது? அந்த சிட்டியினுடைய அங்கே இருக்கிற அஸ்திவார கற்கள், அந்த சுவரு, வாசல்கள், இதுதான். ஆனால் ராஜாதி ராஜா அங்கே உட்காந்துருக்காரு. இந்த கற்களை பார்க்கணுங்கிற ஆசை அங்கே போனால் வராது. அதெல்லாம் நமக்கு குப்பை மாதிரி தெரியும். அங்கே போனால் யார் தான் நமக்கு அட்ராக்ஷனாக இருப்பா? நம்முடைய ரட்சகர் மட்டும்தான் நமக்கு அட்ராக்ஷனாக இருப்பார். இந்த தங்கம், வைரம், வைடூரியம் நம்மள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யார்கிட்ட இருக்குது? அதானிட்டையும் அம்பானிட்டையும் டாட்டாட்டையும் இருக்குது. அவன்கிட்ட இல்லாத கல் இல்லை. ஆனால் இதெல்லாம் சும்மா பதிக்கக்கூடிய கல்லைத்தான் அவன் பெரியதாக வச்சுருக்கான். அதை விட மேலானது என் ரட்சகரை நான் முகமுகமாய் பார்க்க போகிறேன். ஆமென். நான் காணாமல் ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த இயேசுவை முகமுகமாய் பார்க்க போகிறேன். அதற்கு முன்பாக நான் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன? ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுவதற்கு சில காரியங்களை விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் எதையெல்லாம் விட சொல்லுகிறாரோ விட்டுவிட வேண்டும். எடுத்து வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம்
21ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா, 21ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம் இல்லையா, அதுக்கு கீழே உள்ள காரியத்தை வாசிக்க போகிறோம். 22லேருந்து 24 வரைக்கும் திரும்ப வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். இங்கே யார் போவா? ரட்சிக்கப்படுகிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்பது 3 காரியங்கள் அடங்கியது. முதலாவது, நான் செய்த பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கிறது, அது ரட்சிப்பு. இரண்டாவதாக, நான் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கிறது, அது ரட்சிப்பு. மூன்றாவது, நான் செய்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கிறது. இனி அந்த பாவத்தை என்னால் செய்ய முடியாது. நீங்கள் பழைய பாவத்தை செய்கிறீங்கன்னா, ஒன்றை தாழ்மையோடு சொல்கிறேன், இன்னும் நீங்கள் 1ஆம் கிளாஸில் கூட சேரலை, ரட்சிக்கப்படவே இல்லை. அறிவு நிறையா இருக்கலாம், நமக்கு வசனத்தை குறித்து அறிவு இருக்கலாம், வேத வாக்கியங்களை குறித்து அறிவு இருக்கலாம், ஆனால் பாவம் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நீங்கள் இன்னும் எல்கேஜி வகுப்பில் கூட சேராத ஒரு கிறிஸ்தவன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ரட்சிக்கப்பட்டால் தான் எங்கே போய் சேர முடியும்? பரலோகத்தில். ரட்சிக்கப்படுறதுக்கு நான் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்யணும். 3 காரியங்கள். பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய என்ன நடக்குது தெரியுமா? பாவ அறிக்கை நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு ஆண்டவரே முடியலை. இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் இன்ஸ்டால்மெண்ட்டில் விடுதலை கொடுக்குற தேவனே கிடையாது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவார்கள். ஏன் அநேகருக்கு விடுதலை இல்லை என்றால், அந்த பாவத்தின் மேல் இருக்கிற ஆசையை அவர்களுக்கு விட மனதில்லை. அந்த பாவத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த சிற்றின்பத்தை விட்டுவிட மனதில்லை. எனவே சத்துரு அதிலேயே அவர்களை பிடித்து வைத்திருக்கிறான். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த மகிமையான தேசம், நரகத்தை பற்றி சொல்லணும்னா பயங்கரமானது. அங்கே புழு அவியாமலும் அக்னி வேகாமலும் இருக்கும். மூக்கிலிருந்து புழு வரும், வயிற்றிலிருந்து புழு வரும், காதிலிருந்து புழு வரும். நித்திய காலமாக அலறல் ஓலம். சில சொல்கிறாங்க, அன்புள்ள தெய்வம் அங்கே கொண்டு போடுவாரா? 100% ஆண்டவர் யாரையும் நரகத்தில் போட மாட்டார். உங்கள் பாவங்கள் தான் அங்கே இழுத்து கொண்டு போகிறது. பிசாசுக்கு உரிமை பாராட்ட அவனுக்கு ரைட்ஸ் உண்டு. இது என்னுடைய ஆள், ஏன்னா என்னுடைய வேலையை செஞ்சு என் இடத்த கூட்டிகிட்டு போகிறேன்னு அவன் தான் இழுத்துட்டு போவானே தவிர கர்த்தர் தள்ளுற தெய்வம் கிடையாது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நான் சபையை பார்த்து தான் கேட்கிறேன். பல வருடங்களாக விசுவாசிகளாக இருக்கிறவர்களை பார்த்து தான் கேட்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அறிவில் இந்த வசனத்தை கேட்காமல் ஆவியிலே கேளுங்கள், கர்த்தர் உதவி செய்வார். ஆவியிலே ஒரு செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது தேவனுடைய சத்தம் உங்கள் இருதயத்தில் கேட்க ஆரம்பிக்கும். தேவனுடைய சத்தம் உங்கள் இருதயத்தில் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். இந்த கீழ்ப்படிதல் என்ன செய்யும்? உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். எனவே அறிவில் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்பதை விட ஆவியிலே நான் கேட்க வேண்டும். ஆவியில் கேட்பதென்றால் என்ன பாஸ்டர்? ஒரு சத்தியத்தை சொல்லும் பொழுது என் உள்ளான நிலைமையை உணர்ந்து, ஆம் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது, இதற்கு ஒரு விடுதலை தேவை என்று தேவனை நோக்கி பார்த்து என் வாழ்க்கையோடு தேவனோடு நான் ஒன்றாக இணைந்து என் வாழ்க்கையினுடைய நிலையை அவரிடத்தில் எடுத்து சொல்லி அந்த என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையை எடுத்து சொல்லி அவர்கிட்ட சரண்டராகி நான் ஜெபம் பண்ணுறேனே, அதான் ஆவியில் கேட்கறது. இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். இந்த காதில் கேட்டால் இந்த அறிவு சொல்லும் யார் தான் பாவம் பண்ணலை. புரியுது உங்களுக்கு? அறிவில் கேட்டால் ஆப்போசிட்டாக ஒரு எண்ணம் வரும். ஆவியில் கேட்டால் கீழ்ப்படியணுங்கிற எண்ணம் வரும். நான் ஒரு செய்தியை ஆவியில் கேட்கிறேனா அறிவில் கேட்கிறேனா? அறிவில் கேட்டால் ஆயுசு முழுவதும் விடுதலை இல்லை. ஆவியில் கேட்டால் அடுத்த சனமே கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். நீங்கள் ஆவியில் கேட்கிறவர்களா அறிவில் கேட்கிறவர்களா? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். இந்த பாவம் அந்த மகிமையான இடத்தை நீங்கள் அடைய முடியாதபடி உங்களை தடுத்து விடும். பாவம் அவ்வளவு பொல்லாதது, ஆனால் இன்பமாக இருக்கும். இன்பமாக இருக்கும். பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும், முடிவிலே அது விரியனை போல தீண்ட ஆரம்பிக்கும்.
ஐயோ ஏன் தான் இதை செய்தேனோ என்று மார்பில் அடித்துக் கொள்வீர்கள். காலம் கடந்துவிடும், காலம் முடிந்துவிடும். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு விடுங்கள், ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள், ஞானஸ்நானம் எடுங்கள். ஞானஸ்நானம், பரலோகத்து போகணுன்னா ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் கவனியுங்கள். இந்த ஞானஸ்நானம் என்பது தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை. நான் அவருடைய பிள்ளையாய் மாற விரும்புகிறேன் என்பதற்கு வெளிப்படையான அடையாளம். உங்கள் பாவ அறிக்கையும் மனம் திரும்புதலும் உள்ளான அடையாளம். ஆனால் ஞானஸ்நானம் என்பது வெளிப்படையான அடையாளம். நான் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறிவிட்டேன் என்று. அந்த ஞானஸ்நானம் எடுக்காமல் பரலோகத்துக்கு போக முடியாது. அதே சமயத்தில் ஞானஸ்நானம் எடுத்துட்டு பாவம் செஞ்சாலும் பரலோகத்துக்கு போகும். ஞானஸ்நானம் ஒரு வழி, அதுதான் எனக்கு சர்டிஃபிகேட் கிடையாது. ஞானஸ்நான சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்கலாம். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு எங்கே போக முடியாது? கல்யாணம் பண்ணலாம், பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகணுன்னா என் வாழ்க்கைக்கு ஒரு சர்டிஃபிகேட் தேவை. என் வாழ்க்கையை குறித்து ஆவியானவர் சொல்லணும். பிதாவை பார்த்து ஆவியானவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆவியானவரும் சாட்சி என்று பைபிளில் போட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்டீர்களா? இல்லாட்ட அன்றைக்கி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அந்த மெய்யான ரட்சிப்பை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருப்போம். பாவத்தின் மேல் வெறுப்பு வரும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பாவத்தை எப்படா செய்யலான்னு சந்தர்ப்பம் தேட மாட்டாங்க. பாவத்தை கண்டால் என்ன வரும்? வெறுப்பு வரும். நீங்கள் முதல்ல எதை ஆசையாக செஞ்சீங்களோ, ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் நீங்கள் எதை அதிகமாக விரும்புனீங்களோ அதை வெறுக்க ஆரம்பிப்பீங்க. அதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடையாளம். மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே. வாசியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடக்கூடாதா? இல்லை. வெறும் பேச்சளவில் இந்த உலகத்துக்காக வாழ்ந்து, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காகவே எப்போ ஜெபம் பண்ணாலும் எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே, அப்படி நீ வாழ்வதை விட நீ என்னுடைய சித்தத்தின்படி நீ வாழ்வாயானா கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு வருவேன். உங்கள் வேலை, உங்கள் திருமணம், உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் எதன் அடிப்படையில் இருக்கணும்? தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் இருக்கணும். நம்முடைய ஆசைகளின் அடிப்படையில் வாழ்க்கை அமைக்கணுங்கிற சோதனை தான் நமக்கு வருது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் ஆசையின் அடிப்படையில் உன் வாழ்க்கையை அமைத்தால் நீ கர்த்தாவே கர்த்தாவேன்னு தான் இருப்ப. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஆனால் என்னுடைய சித்தத்தின் அடிப்படையில் நீ செய்வாயானால் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் கேரண்டியாக இருப்பேன். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு முதல் தகுதி என்னது? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதுக்கு மனம் திரும்பணும். பாவத்தை விட்டு விட்டு அதுக்கு அடையாளமாக தேவனோடு உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும். அது முதல் படி. கேட்டிங்களா? முதல் படி. டாக்டர் பட்டம் யாருக்கு கொடுப்பாங்க? எம்பிபிஎஸ் டாக்டரை விட்டுருங்க, மற்ற டாக்டர் பட்டம் யாருக்கு கொடுப்பாங்க? பிஹெச்டி படித்தவங்களுக்கு கொடுப்பாங்க. பிஹெச்டி படிக்கணும்னா நீங்கள் முதல்ல என்ன படிக்கணும்? எல்கேஜியில் ஆரம்பிக்கணும். பைபிள் படிக்கணுமா? புது புது வெளிப்பாடெல்லாம் வருது. இல்லை கவனிங்க, நீங்கள் பிஹெச்டி படிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே ஜாயின் பண்ணணும்? எல்கேஜியில் ஜாயின் பண்ணி, யூகேஜியில் ஜாயின் பண்ணி, அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்காமல் நீங்கள் எங்கே போக முடியாது? பிஹெச்டி படிக்க முடியாது. அதுக்கான 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு எனக்கு டாக்டர் பட்டம் கொடுங்கன்னு கேட்க முடியாது. ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் ரட்சிப்பு மட்டும் போதாது, நீங்கள் ஞானஸ்நானமும் எடுக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? இப்போ புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி நான் 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டேனே, எனக்கும் டாக்டர் பட்டம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. பிஹெச்டி லெவலுக்கு வரணும். ஞானஸ்நானம். இதை சொல்கிறதுனால பரலோகத்துக்குள்ளே போகிறது கஷ்டமா? இல்லை. பரலோகத்துக்குள்ளே போகிறது ரொம்ப ஈஸி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப ஈஸி. என்ன ஈஸி? அவர் சொல்கிறத கேட்டு வாழ்ந்துட்டா ரொம்ப ஈஸி. இங்கே நேவிகேஷன் ஒரு ரூட்டு சொல்லுது, இந்த அம்மா சொல்கிறத கேட்டு நான் போகணுமாக்கோம். நான் ஏன் இஷ்டப்படி தான் போவேன், எங்கேயாவது போய் முட்டி மோதி சாவேன். அந்த மேப்பு சொல்கிற ரூட்டில் போனால் கரெக்டாக நான் போய் சேரலாம். அந்த மேப்பு அவங்க சொல்கிறத நான் கேட்கணுமாக்கோம்.
இதே போல தான் ஊழியக்காரன் ஒன்று சொல்லுவார், இவர் சொல்கிறத நான் கேட்கணும் மாக்கோம், எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு நிற்க வேண்டியதான். புரியுது உங்களுக்கு? அந்த பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுவார். முதலாவது நீ ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா பாவத்தை விட்டு மட்டும் வந்திருக்க மாட்டோம், உங்கள் குணமும் மாறி இருக்கும். இன்றைக்கி ஜென்ம சுபாவம் மாறாமல் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க. இடையில எட்டி பார்க்குறது வேற, வாழ்க்கையே அப்படி இருந்தால், அடையாளமே அப்படி இருந்தா யோசி. உங்கள் அடையாளம் உங்களுக்கு ஒரு முத்திரை குத்துறாங்க, இதுதான் இவங்க குணம் அப்படின்னு என்ன ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம் இல்லையா? கோபம் சில நேரத்தில் சொல்லுவாங்க, பாஸ்டர் கோவப்பட்டார். பாஸ்டர்னா கோவப்படத்தான் செய்வாங்க. பைபிளில் எங்கேயாவது போட்டிருக்க பாஸ்டர் கோவப்பட மாட்டார்னு? சில விசுவாசிகள் ஓவர் பரிசுத்தவான்கள், ஐயோ பாஸ்டர் கோவப்பட்டார். சாட்சாத் கோவப்படுவார் பாஸ்டர். கோவப்படுறதுனால அவன் பாவி கிடையாது. நெகேமியா ஜனங்கள் வட்டி மேலே வட்டி கொடுத்து பல காரியங்களை செய்யும் பொழுது அவன் கோபப்பட்டான் என்று போட்டிருக்கிறது. மோசே கோபப்பட்டான், இயேசு கோபப்பட்டார், தேவன் கோபப்பட்டார். பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கோபம் வராமையாக இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிக்கும் போது கோபம் வராமையாக இருக்கும்? பாஸ்டர்னா கோவப்படத்தான் செய்வார். நீங்கள் சிலர் என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் புண்ணியத்துக்கு சர்ச்சு வரோம், நாங்கள் தசமாக கொடுக்குறோம், நாங்கள் புண்ணியத்துக்கு ஊழியம் செய்கிறோம், எங்களை கண்டிக்கிறாங்களே. என்ன செஞ்சாலும் கண்டிக்கத்தான் செய்வோம். ஏன்னா அந்த உரிமையை கர்த்தர் கொடுத்துருக்கார் உங்களை சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கு. முதலாவது மனம் திரும்பு, இரண்டாவது தேவ சித்தம் செய்யணும். அந்த மனம் திரும்புதலுக்குள்ளே தான் ரட்சிப்பு, ஞானஸ்நானம் எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. பவுல் ரட்சிக்கப்பட்டார், ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கலை. ஆண்டவர் விடலை. நீ இப்பொழுது தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து உன் பாவங்கள் கழுவப்படும்படி நீ போய் ஞானஸ்நானம் பெறுங்கிறார். அதுக்கப்புறம் தான் மற்ற காரியத்தை பேசுகிறார். ஆரம்ப காரியத்தில் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்திருந்தா கர்த்தர்களோட பேச மாட்டார். தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டாம். அடுத்து சொன்னார் ஆண்டவர், சின்ன பிள்ளைகளை காமிச்சு சொன்னார், நீங்கள் இந்த சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில், அப்படின்னு அர்த்தம் மறுபடியும் அந்த டைமிஷனுக்குள்ளே போய் 20 வருஷம் பேக் போய் அதை நான் மறுபடியும் ஒரு இந்த ஃபீடிங் பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதா? இல்லை. சிறு பிள்ளைகள் கள்ளங்கபடு இருக்காது. ஆமேன்னு சொல்லுவோமா? சின்ன பிள்ளைங்க எதை சொன்னாலும் நம்பும். சின்ன பிள்ளைங்களுக்கு கள்ளங்கபடு இருக்காது. ஒரு நேரம் அடிச்சுட்டு அடுத்த நேரம் கூப்பிட்டிங்கன்னா சிரிச்சிட்டு வரும். அதைத்தான் சொல்கிறார். நீ சிறு பிள்ளைன்னா எல்லாத்தையும் யானை மதம் பிடிச்சி மனசில் வச்சுருக்க மாதிரி அப்படியே நீ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது பரலோகத்துக்கு கொண்டு போகாது. சின்ன பிள்ளைங்க அப்பப்போ நடக்கிறத அப்பப்போ மறந்துட்டு எப்பவும் போல ஜாலியாக இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? அதை போல் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சிறு பிள்ளை போல மாறணும். கள்ளம் கபடு இதெல்லாம் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. சிறு பிள்ளையை போல விசுவாசிக்கணும். நாளைக்கு சூரியன் மேற்க ஒதுக்க போகுதுன்னா காலையில் எழுந்திரிச்சு மேற்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பிள்ளை. ஏன்னா நம்பும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற வசனத்தை சின்ன பிள்ளைய போல நீ நம்பு. படிப்பை வச்சு அதை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, அறிவை வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சிறு பிள்ளையை போல நம்புங்க. சிறு பிள்ளையை போல கள்ளங்கபடு இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கிறது. சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பிள்ளைங்க ஜாதி பார்த்து பழக மாட்டாங்க. ஆனால் கல்யாணத்தில் தான் என்ன பார்ப்பாங்க எல்லாரும். அதனால தான் சொல்கிறார், நீ ஜாதி பார்க்கணுன்னா சிறு பிள்ளையை போல மாறணும். எந்த ஜாதியும் பரலோகத்துக்கு போகாது, பரிசுத்த ஜாதி மட்டும்தான் பரலோகத்துக்கு போகும். யாராவது இங்கே ஜாதி பார்க்குறவங்க ஜாதி வெறி பிடிச்சவங்க இருக்கீங்களா? 100க்கு 100 நான் எழுதி தரேன், பரலோகத்துக்கு போக மாட்டேங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? ஏன்னா பாவ ஜாதியில் கிடந்த நம்மளை பரிசுத்த ஜாதியாக மாற்றிருக்கு. ஒரே ரத்தம் எல்லாரையும் என்ன செய்யுது? கழுவி இருக்கு. அவர் தான் நமக்கு அப்பாவாக இருக்கார். எல்லாருக்கும் ஒரு அப்பா. அந்த அப்பா என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. அப்போ நம்ம எல்லாரும் என்ன ஜாதி? கிறிஸ்தவத்தில் இருக்கிற இந்த பிரச்சனையை பார்த்து யூடியூப்பில் கிளின்னு கிழிக்கிறான். பெரிய கிறிஸ்தவத்தை பற்றி சொல்கிறீங்களே, கல்யாண நேரத்தில் எவ்வளோ பேர் எத்தனை ஜாதி பார்க்குறாங்க. அந்த 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 சுபாவம் இன்னும் மாறலையா? அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா? அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஆமான்னு சொல்லணும். ஆமாப்பா அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்கள்லேருந்து சொல்லணும். ஆமாவா இல்லையா? அந்த நேரத்தில் ஜாதி பார்க்குறது தாழ்ந்த ஜாதி. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் எந்த ஜாதியில் வேணாலும் கல்யாணத்தை முடிச்சுங்க, எனக்கு கவலை இல்லை. ஆனால் அடுத்தவனை தாழ்வாக நினைக்கக்கூடாது. எந்த ஜாதியில் வேணாலும் கல்யாணத்தை முடிச்சுங்க, அதை பற்றி உங்கள் பாடு. மனம் திரும்புதலுக்குள்ளே இதெல்லாம் அடங்கியிருக்கு. ஜாதி பார்க்குறதுலேருந்தும் மனம் திரும்பணும், டவுரி வாங்குறதுலேருந்தும்
மனம் திரும்பணும். மருமகளை கொடுமைப்படுத்துறதுலேருந்தும், மாமியாரை ஆட்டி படைக்கிறதுலேருந்தும் மனம் திரும்பணும். புருஷனை ஆட்டி படைக்கிறதுலேருந்து மனம் திரும்பணும். மனைவியை அடிமைப்படுத்துறதுலேருந்து, அதான் ரட்சிப்பு. இங்கே பாட்டு பாடி அல்லேலூயா சொல்கிறது ரட்சிப்பு இல்லை, வீட்டில் போய் வாழ்கிறது தான் ரட்சிப்பு. என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? ஆமே, இந்த ஆள் நல்லா தான் பேசிட்டு இருந்தார் பரலோகத்தை பற்றி. இடலையா இந்த ரூட்டுக்கு வந்தாருன்னு கேட்குறீங்களா? அந்த ரூட்டை பிடிக்கணும்னா இந்த ரூட்டுக்கு வரணும். இந்த ரூட்டு கிளியர் ஆகாமல் பரலோகத்துக்கு போய் சேரவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சட்டையப்பனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், இந்த சத்தியத்தோடு வர்றதுனால சொல்கிறேன். அங்கே ஊழியத்துக்கு, கிராம ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஒட்டஞ்சத்திரத்தை சுற்றி உள்ள இடங்களில் ஒரு கிராமம் சட்டையப்பனூர். என்னுடைய நண்பர் அவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்வதற்காக போயிட்டு அப்படி அங்கே அந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் பார்த்து சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்தோம். அப்போ ஒரு அம்மா வந்து, ஐயா சாப்பிடுங்களேன். இப்போ எனக்கு இது நடக்கிறது 32 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 32 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? 25 வயசில் போனேன். 25 யாரும் கணக்கு போடாதீங்க, பாசுக்கு என்ன வயசுன்னு கவனிங்க. கேட்டிங்களா? 32 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 24 வயசு 25 வயசில். அப்போயே அந்த அம்மா என்ன ஐயான்னு கூப்பிட்டுச்சு. கேட்டால் அப்போ இன்னும் எவ்வளோ சின்ன பையனாக இருந்திருப்பேன். இருந்தாலும் ஊழியம் செய்கிறதுனால அந்த அம்மா ஒரு மரியாதை கொடுத்து, ஐயா எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க அப்படின்ச்சு. நான் சொன்னேன், சாப்பிட்டு வந்துட்டேம்மா, வேண்டாம் அப்படின்னு. எங்கள் வீட்டிலலாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா? நாங்கள்லாம் தாழ்ந்த ஜாதி தானே அப்படின்னாங்க. அந்த அம்மா யாருன்னா செருப்பு தைக்கிற தொழில் செய்கிறவங்க. உடனே பார்த்தேன், இந்த அம்மாவுக்கு கிறிஸ்தவத்தின் மேலே ஒரு கெட்ட எண்ணம் வரக்கூடாது, இருக்கிறத தட்டில் போட்டு கொண்டு வாமா அப்படின்னு. அவங்க வீட்டில் இருந்து சாப்பாடை போட்டு கொண்டு வந்தாங்க ஊழியம் செய்கிற இடத்துக்கு. அவங்க முன்னாடியே கொண்டு வந்த உப்புமாவை சாப்பிட்டு, சாப்பிட சகிக்கலை, ஆனால் சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்தேன். அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சபையில் இருக்க எல்லா வீடுகள்லையும் நாங்கள் போய் சாப்பிட்ருக்கோம். அம்மை சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? யாரும் எந்த ஜாதியும் பார்க்கறதில்ல. பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்ம எல்லாரையும் கொண்டு போய் ஒரே விருந்தில் உட்கார வைக்க போகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. எங்கள் குடும்பத்தில், அவங்க குடும்பத்திலலாம் பயங்கர அந்த ஜாதி மேன்மை இருக்கும். ஆனால் என்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே துணி துவைக்கிறவங்க வீட்டில் போய், அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை, துணி துவைக்கிறவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு வருவேன். அட பாவி, அங்கே போய் சாப்பிட்டு வரேன் இடம். அப்பயே சொல்லுவேன், அவன் ரத்தமும் என் ரத்தமும் ஒன்றா தான் இருக்குது அப்படிப்பேன். அப்போயே எனக்கு அந்த ஆவியை கொடுத்துட்டார் ஆண்டவர். அப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் எப்படி? சரி, இந்த காரியத்துக்கு நம்ம வருவோம். முதலாவது என்னது? தீர்மானம் எடுக்க வேண்டும். முதலாவது என்ன தீர்மானம்? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படணும். இரண்டாவது என்ன செய்யணும்? பிதாவுனுடைய சித்தத்தை செய்யணும். மூன்றாவது சிறுபிள்ளை போல மாறணும். நான்காவதாக என்ன தீர்மானம் பண்ணணும்? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமே. அப்போ எந்த வாசலில் நான் உள்ள நுழைய கற்றுக்கிறனோ? இடுக்கமான வாசல். ஃபாதர் எப்படி பண்ணாரு? இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம், சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம், சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். வாழ்வுக்கு போகும் வாசல் இடுக்கமானது, பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. இதில் உள்ள நுழைய உங்களுக்கு ஆசையாக இருக்கா? விசாலமான பாதை என்ன தெரியுமா? என்ன வேணாலும் செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு மட்டும் வந்தால் போதும். ஆனால் பிரேக் இல்லாமல் நரகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஆனால் இடுக்கமான வாசல்ங்கிறது அப்படி கிடையாது. சில கட்டுப்பாடுகள் உண்டு. நீ இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் செய்யணும். ஏன் தெரியுமா? இது ஒரு சட்டம் அல்ல. என் தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறபடியால் அவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்.
இதை சட்டமாக நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்கும். என் தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறபடினா நான் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்தவத்தில் குடிக்கக்கூடாது, கிறிஸ்தவத்தில் சினிமா பார்க்கக்கூடாது, கிறிஸ்தவத்தில் புகையக்கூடாது, அட போயா வேணாம் அப்படின்னு போயிடுவான். உன் தேவன் அதை செய்ய மாட்டார், உன் ரட்சகர் அதை செய்ய மாட்டான்னு ஆஹா ஏன் ஆண்டவரை போல மாறணும். ஒரே காரியம்தான், அப்புறச்சு தான் வித்தியாசம். என் மனைவிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், நானும் ஆரம்ப நாட்களில் ஈசாக்கை காட்டிட்டு கூட்டு வர்றதுக்கு பதிலாக இந்த மணல் புயலை காமிச்சு கூட்டு வந்த நாட்களும் உண்டு. ஆமாவா இல்லையா? மணல் புயல்லாம் காமிச்சிருக்கேன், பரலோகத்துக்கு போனால் இப்படி தான் இருக்கணுன்ட்டு. இப்போ மணல் புயலை விட்டுற, நேசரை பாரு, எல்லாம் சந்தோஷமாக மாறிடும். இடுக்கமான வாசல் என்றால் என்ன? வாழ்க்கையில் பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். அதை இயேசுவுக்காய் சகித்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் இடுக்கமான வாசல். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்து வாசித்து பாருங்கள். 10ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். ஆண்டவர் சொல்கிறார், துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் யாருக்காக? நீதி நிமித்தம். இயேசுக்காக நீ பாடு அனுபவிக்கிறாயா, கன்ஃபார்மாக உனக்கு பரலோகம் உண்டு. ஆமென் சொல்லுவோமா? எனவே ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய குடியிருப்பு எங்கே உண்டு? பரலோகத்திற்கு. அங்கேருந்து ரட்சகர் வர காத்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு முதலாவது நான் தீர்மானம் பண்ணணும். நரகத்துக்கு போனால் பரவாயில்லையா, அப்படி தீர்மானம் பண்ணுறவங்கள நம்ம திருத்தவே முடியாது. நான் பரலோகத்துக்கு போகணுன்னு தீர்மானம் என்ன பண்ணணும்? நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவ சித்தம் செய்து சிறுபிள்ளை போல மாறி என் சுபாவங்கள் மாறி கள்ளங்கபடில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்து, அது மட்டுமல்ல நான் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு ஒப்பு கொடுப்பேன். இப்படி வாழும்பொழுது ஆண்டவருடைய நாமத்துக்காக என்ன நிந்தை பாடுகள் வந்தால் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா பரலோக ராஜ்யம் என்னுடையதாக மாறுகிறது. இரண்டாவதாக, தீர்மானம் எடுப்பது மட்டுமல்ல, ஒரு டிசையர் நமக்குள்ளே வரணும். என்னது? ஒரு ஆசை. டிசையர்னு என்னது? வாஞ்சை, ஆசை, இதெல்லாம். அவரை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கணும். சும்மா பரலோகத்துக்கு போகணும் சுற்றி பார்த்துட்டு வர்றதில்லை. வெளிநாடுகளுக்கு போகணுன்னு ஆசைப்படுறோம். எதுக்கு? சுற்றி பார்த்துட்டு திரும்ப நம்ம நாட்டுக்கு வர்றது. ஆனால் பரலோகங்கிறது பர்மனெண்ட்டாக நம்ம வாழ போகிற இடம். அந்த வாழ போகிற இடத்த குறித்த ஒரு வாஞ்சை நமக்குள்ளே வர வேண்டும். சங்கீதம் 73:25 வாசிக்கலாம். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. பரலோகத்தில் ஆண்டவர் எனக்காக இருக்கிறார். அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவனை நான் அடைவதற்கு இந்த பூமியில் வேற விருப்பம் இல்லாமல் அவரையே என்னுடைய விருப்பமாய் வைத்து வாழ்கிறேன். அவன் சொல்லுவாமா? அந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்க. பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு வேறு யாருண்டு? பூலோகத்தில் அந்த அந்த பரலோகத்தில் வந்து உங்களோட வாழணும்னா இந்த பூலோகத்துலேயும் நீங்கள் தான் என்னுடைய விருப்பமாக இருக்கணும். அவன் சொல்லுவோமா? வாலிப தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, இந்த பூமியில் வாழும்போது ஆண்டவர் மேலே ஆசை வைங்க, ஆண்டவரை நேசிங்க, அந்த ரட்சகரை நேசிங்க. தீமை செய்யாத தெய்வம், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்காத தெய்வம். அவருக்காக பிரச்சனை வரும், அதை மாற்றுவார். அன்புள்ள தெய்வம், அவர் மேலே ஒரு ஆசை வரணும். சங்கீதம் 63:2. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து. இங்கே தாவீதுக்கு என்ன ஆசை? பரிசுத்த ஸ்தலத்தில் உங்களை பார்க்கணும். ஹலோ, அவன் பரிசுத்த ஸ்தலம்னு சொல்கிறது எது தெரியுமா? தேவனுடைய ஆலயம். அவனுடைய நாட்களில் ஆலயம் கட்டப்படலை. திரைமறைவில் இருந்த சீலோவில் திரைமறைவில் இருந்த அந்த ஆலயம், அதையே அவன் ஆசைப்படுறான். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உட்காந்துக்கிட்டு யாரை பார்க்க ஆசைப்படுறான்? சகோதரனே, சகோதரியே, திருச்சபைக்குள் வந்த உடனே யாரை பார்க்கன்னு ஆசை வரணும்? யாரை பார்க்க சர்ச்சுக்கு வர்ற? யாரை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள் என்று இயேசு கேட்டாரே. நீ சபைக்கு வருவது யாரை பார்ப்பதற்காக? இயேசுவை பார்க்கவா? சபைக்கு நான் ஆண்டவரை பார்க்க வந்தேன்னா
வந்த உடனே என் கண்கள் அவரை தேடும், வந்த உடனே என் இருதயம் அவரை பாடும், என் உதடுகள் அவரை புகழும். ஏனென்றால் நான் அவரை பார்க்க வந்திருக்கிறேன். பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து நீங்களும் நானும் வேற யாரையோ பார்க்க வரல, நம்மை ரட்சித்த நம்முடைய தெய்வத்தை பார்க்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு பெரிய பெரிய சபைகளில் லவ்வர்ஸ் மீட் பண்ணுற இடமா சபை மாறிடுச்சு, அந்த அளவுக்கு கேவலமாக மாறிடுச்சு. நான் சபைக்கு வருவதற்கு ஒரே காரணம் என்னை ரட்சித்த தேவனை பார்ப்பதற்காக. அவர் இங்கே எங்கேயாவது சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்காரா? இல்லை, கண்கள் காணாத விதத்தில் என் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த நேசரை பார்க்க நான் ஆசைப்படுறேன். எனவே அவரை பார்க்க ஆசைப்படணும், அவருக்காக வாழ ஆசைப்படணும். பரலோகம் போகணுன்னா அவரை பார்க்குற ஆசை மட்டும் இல்லை, அவருக்காக வாழணுங்கிற ஆசை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எதை சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? எங்கோ எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், அவருக்காக வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய வேலையை செய்வதற்கு என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு என்னை அழைத்திருக்கிறார். அந்த வேலையை நான் ஆசையாய் செய்வேன், வலுக்கட்டாயமாக அல்ல. ஊழியம் கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலை. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறோம், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறோம். எல்லாத்தையும் விட மேலானது ஹெவன்லி கவர்மெண்ட், அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வேலை. அதை செய்யத்தான் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவருடைய சித்தத்தை செய்ய என்னை அழைத்திருக்கிறார், என்னை பிடித்திருக்கிறார். அந்த வேலையை சலிப்போடு செய்யலை. பவுல், இன்றைக்கு காலையில் நான் பைபிள் வாசித்தேன், அந்தியோகியிலிருந்தும் இக்கோனியா பட்டணத்திலிருந்தும் சிலர் வந்து அவன் மேல் கல் எறிந்து, யோசிச்சு பாருங்க, செத்து போனான் என்று எல்லாரும் நினைக்கத்தக்க அளவில் கல் எறிந்து விட்டு போய்விட்டார்கள். பவுல் எந்திரிச்சு போய் அடுத்த பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன பிரச்சனை வந்தமே ஊழியத்தை விடலை. எத்தனை பிரச்சனை வந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலையை நான் ஆசையாக தொடர்றேன். சரீரத்தில் பாடுகள் வரலாம், உபத்திரம் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சத்துரு பல போராட்டத்தை கொண்டு வரலாம். என் ஆண்டவருக்காக அவர் கொடுத்த வேலையை நான் ஆசையாக செய்கிறேன். எத்தனை பேர் ஊழியத்தை ஆசையாக செய்ய விரும்புகிறீங்க? கடமைக்காகவும் செய்யலாம், முறுமுறுத்துக்கிட்டும் செய்யலாம், வேறு வேலை இல்லைன்ட்டு செய்யலாம், வேறு வழி இல்லாமலும் செய்யலாம். ஆனால் இன்னொன்று செய்யலாம், என் ஆண்டவருக்காக ஆசையாக நான் செய்கிறேன். இந்த டீமில் இருக்க அத்தனை பேர் ஆசையாக செய்கிறீங்களா? கிராம ஊழியத்தில் இருக்கவங்களாம் ஆசையாக செய்கிறீங்களா? இந்த படுபாவி மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துலேயும் கிராம ஊழியான்னு போட்டார். சொந்தக்காரவங்களை பார்க்க முடியல, பைபிள் பர்த்டேக்கு போக முடியல, அதுக்கு போக முடியல, இதுக்கு போக முடியல. அதெல்லாம் அனித்தியமானது, போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் என் ஆண்டவர் எதற்காக என்னை பிடித்தார்? அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக என்னை பிடித்திருக்கிறார். முதலாவது நான் மனம் திரும்புவதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். ரெண்டாவது, அவர் மேல் ஆசை வைக்க வேண்டும், அவருடைய ஊழியத்தில் நான் ஆசை வைக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அவருடைய ஊழியத்தை நான் ஆசையாய் தொடர வேண்டும். பிலிப்பியர் 1:23 வாசியுங்கள். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். மூணாவது, அவரோடு இருக்கணுங்கிற ஆசை வரணும். அது என்ன தெரியுமா? பரலோகத்தில் நம்ம போய் இருக்க போகிறோம். இந்த பூமியில் இருக்கும்போது கூட அவர் சொல்கிறார், தேகத்தை விட்டு பிரிந்து அவரோடு கூட இருக்க எனக்கு ஆசை. அப்போ என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க, அபசகுணமாக நினைக்காதீங்க. எப்படா இந்த பூமியிலேருந்து ஆண்டவர்கிட்ட போவேங்கிற ஆசை வரணும். அது எப்போ தான் முடியும்? ஒன்றும் ரட்சகர் வந்தால் முடியும், இல்லாட்டா மரணம் ஏற்பட்டால் தான் முடியும். அப்போ மரணம் என்பது கிறிஸ்தவனுக்கு அபசகுணம் அல்ல, என் ஆண்டவரோடு வாழ்வதற்கு வழி திறந்து கொடுக்கிற ஒரு பாதை. மரணம் உலக மக்களுக்கு தான் அபசகுணம், இழப்பு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணம் நஷ்டம் அல்ல, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவரோடு இருப்பதற்குரிய வாய்ப்பு அதுதான். அந்த ஆசைப்பட வேண்டும். ஆனால் நம்ம உயிரை மாய்த்து கொள்ள முடியாது. சிலர் சொல்லுவாங்க, இந்த உபத்திரம் தாங்க முடியல, பேசாமல் செத்துடலான் இருக்கேன். நேராக பிரேக் இல்லாமல் நரகத்துக்கு போயிடுவேன். அடுத்தவனை கொலை செய்கிறதும் கொலை தான், ஒன் ஜீவனை கொல்லுவதும்
கொலை தான். கொலைகாரர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. சிலர் அப்படி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஜெபம் பண்ணிட்டு நான் விஷத்தை சாப்பிட்றேன். நீ ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டாலும் சரி, ஜெபம் பண்ணாமல் சாப்பிட்டாலும் சரி, உன்னை கொலை செய்யறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. இல்லையா சொல்லுவோமா? மூன்றாவதாக, என்ன பசங்க நிறைய காரியம் சொன்னீங்க, இப்போ தான் மூணாவதாங்கிறீங்க. இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஆகும். பரலோகத்துக்கு போகணுமா போகக்கூடாதா? பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இன்றைக்கி நான் பலவந்தம் பண்ணி உங்களை உட்கார வைக்க போகிறேன். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இந்த செய்தியெல்லாம் கேட்கறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். இல்லையா? எந்த பக்கம் வர மாட்டேங்குது, வர சத்தம் கேட்க மாட்டேங்குது. வாலிபர்கள் மட்டும் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். வாலிப பிள்ளைகள் மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆளே இல்லையான்னு கேட்குது. வாலிப பிள்ளைகள்லாம் சத்தமாக சொல்லுங்கள். கல்யாணமான பெண்கள்லாம் சத்தமாக சொல்லுங்கள். ஆண்கள்லாம் சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது ஒரு டெசிஷன் என்ன? நான் தீர்மானிக்கணும். அதில் சில காரியங்களை சொன்னேன். ரட்சிக்கப்பட தீர்மானிக்கணும், பாவத்தை விட தீர்மானிக்கணும், இடுக்கமான வாசல் வழியாக போக தீர்மானிக்கணும், ஒரு குழந்தையை போல மாறுறதுக்கு நான் தீர்மானிக்க வேண்டும், சிலுவை சுமக்க நான் தீர்மானிக்க வேண்டும். இரண்டாவது டிசையர், நான் ஆசைப்பட வேண்டும். என்னது? நான் ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட வேண்டும், அவருக்காக வாழ ஆசைப்பட வேண்டும். எப்படா அவற்றை போய் சேருவேங்கிற அந்த ஆசை உங்களுக்கு இருக்கணும். மூன்றாவதாக டிசிப்ளின். இந்த பூமியில் நான் வாழ்கிற வரைக்கும் எப்படி வாழணும்? ஒழுக்கமாக வாழணும். பரலோகம் ஒழுங்கும் கிரமமான வாசம் இல்லை. உயரம், அகலம், நீளம் சமமாக இருந்தது. அது என்ன தெரியுமா? ஒரு டிசிப்ளினாக இருக்குது எல்லாமே. அங்கே இங்கே நீட்டிக்கிட்டு, நம்ம பில்டிங்கில் தான் கோஸ் இருக்கும். ஆமீன் சொல்லுவோமா? கோஸ்னா தெரியுமா? அவங்க சேலையில் கூட கோஸ் இருக்கும். கட் பண்ணும் போதில் தெரியும், ஒரு ஓரமாக இழுத்துட்டு போகும் இல்லையா? கோஸ் தெரியுமில்ல உங்களுக்கு? முட்டை கோஸ் இல்லை, இந்த பில்டிங்கில் வரக்கூடிய கோஸ். இங்கே கோஸ் இருக்குது. இந்த ஒட்டும் போதில் தெரியும். நாங்கள் இந்த இந்த கார்போர்ட்டை ஒட்டும் போதில், சார் பில்டிங் கோஸ் இருக்கா சார் அப்படின்னா, ஆமாப்பா அப்படின்னா, ஏன்னா ஒட்டும் போதே தெரிஞ்சிடும். ஆனால் பரலோகம் எல்லாமே டிசிப்ளினாக இருக்கும். தூதர்கள் அங்கே எப்படி இருக்காங்க தெரியுமா? 1000 10,000 10,000. ஆமீன் சொல்லுவோமா? எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கு நான் போனால் நான் இங்கே ஒழுங்காக இருக்கணும். சில வீடுகளுக்கு சில சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன் தெரியுமா? வீட்டில் இருக்கும் போது செல்லம் கொடுத்து வளர்த்து, இங்கே இருக்கிறது அங்கே தூக்கி போடுவான், அங்கேருந்து இங்கே தாவுவான், இதை எடுத்து அங்கே உடைப்பான், இதை எடுத்து அங்கே உடைப்பான், எல்லாம் பண்ணுவான். இது அடுத்த வீட்டுக்கு போகும் பொழுதும் அதே காரியத்தை செய்யும். பார்த்துக்கிட்டு வேடிக்கை வைப்பான். என் பிள்ளை எப்போவுமே அப்படித்தான் உருப்பிடும். என் பிள்ளை எப்போவுமே, நானும் பார்க்குறேன், இந்த சர்ச்சில் விளையாடும் போதே எத்தனை பெற்றோர் டிசிப்ளினாக வளர்க்குறீங்க, எத்தனை பேர் விளையாட விட்டுட்டு அது வேணால் போயிட்டு போகுது. பிள்ளைய டிசிப்ளினாக வளர்க்கணும். சர்ச்சுக்கு வந்தால் தான் இன்னும் டிசிப்ளினாக பிள்ளைய வளர்க்கணும். ஆமீன் சொல்லுவோமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளின் இருக்கா? டிசிப்ளினாக ஒழுக்கம். காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கா? ஜெபத்தில் ஒரு டிசிப்ளின் இருக்கா? பைபிள் வாசிப்பில் ஒரு டிசிப்ளின் இருக்கா? ஊழியத்துக்கு போகிறதுல ஒரு டிசிப்ளின். 2 வாரம் உற்சாகத்தில் போவேன், 3ஆவது வாரம் போக மாட்டேன். 4 நாள் காலை ஜெபத்துக்கு வருவேன், 5ஆவது நாள் வரமாட்டேன். ஒரு டிசிப்ளின் தேவை. ஆமீன் சொல்லுவோமா? ஒரு டிசிப்ளின்டு வாழ்க்கைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் 1லேருந்து 21 வரைக்கும் நீங்கள் எடுத்து வாசி பாருங்கள். நம்ம ஜெபத்தில் உறுதியாக தரித்து இருக்கணும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும், பல காரியங்கள், எல்லாரோடைய சமாதானமாக இருக்கணும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு ரோமர் 12ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு சாட்சி. ஆமீன் சொல்லுவோமா? இன்றைக்கி ஒழுங்கீனமாக இருக்குது. ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு ஜெபம் பண்ணுறேன், அடுத்த நாள் 8 மணிக்கு ஜெபம் பண்ணுறேன், அடுத்த நாள் சாயந்தரத்தில் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை கேட்குறாரு, உன்னுடைய ஜெபத்தில் ஒரு டிசிப்ளின் வரணும். ஆமாம், இந்த ஃபோனை ஆஃப் பண்ணுறதுலேயும் ஒரு டிசிப்ளின் வரணும். உள்ளே வரும்போது என்ன செய்யணும்? ஆஃப் பண்ணிவிட்டு வாங்கணும். எல்லாத்துலேயும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். இத்தனை மணிக்கு தான் நான் எந்திரிப்பேன்னா அத்தனை மணிக்கு எந்திரிக்கணும். இஷ்டத்துக்கு படுத்து இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறது ஒரு டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கை. கர்த்தர் விரும்ப மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே தங்காது. நான் உண்மையை சொல்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர் டிசிப்ளினானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கும் கிரமமானவர். சில ஆட்களுக்கு மனசு என்ன சொல்லுது அதையே கேட்டு வாழ்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணுமா தூங்கு, எழுந்திரிக்கணுமா எழுந்து, சாப்பிடணுமா சாப்பிடு, போகணுமா போ. இல்லை, இதுதான் நேற்றைக்கு எப்போவுமே நான் 8:40 வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். 8:30 மணிக்கு சாப்பாடு டேபிளில் உட்காந்துருவேன். கேட்டிங்களா? நேற்றைக்கு காலையில் நான் ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் படுத்துட்டேன்.
8 மணி வரைக்கும் படுத்து கிடந்தேன். டக்குன்னு சிஸ்டர் அங்கே பைபிள் படிச்சுட்டு இருந்தாங்க அடுத்த ரூமில். கடைன்னு எந்திரிச்சேன், குளிச்சேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க நான் எந்திரிச்சு அவ்வளோ சீக்கிரம் கிளம்ப வேண்டும். எனக்கு அந்த டைம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த டைமுக்கு என்ன தான் உடம்பு ஒழிச்சாலும் என்ன செய்வேன், ஆஃபீஸ்க்கு நான் வரணும், இல்லாட்டி விசிட்டிங் போனால் வெளியே போகணும். என்ன உடம்புக்கு முடியாட்டி கூட அந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுப்பேனே தவிர ரொம்ப ரொம்ப முடியாட்டி தான் வீட்டில் படுத்துருவேன். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் வாழ்க்கை ஒரு டிசிப்ளினாக இருக்கணும் ஆண்டவரே. இஷ்டத்துக்கு ஜெப நேரம் சில கேட்போம், எப்போ ஜெபம் பண்ணுறீங்க? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் நேரம் கிடைக்க போகிறதே இல்லை. தன்னைத்தானே சமாளித்து கொள்வதற்கு அந்த பதில். நம்ம சர்ச்சில் நிறைய பேர் நீங்கள் ஷிஃப்ட் முறையில் வேலைக்கு போகிறீங்க. இந்த ஷிஃப்ட்டில் நான் இத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், டிசிப்ளின் இருக்கணும். ஆமேன் சொல்லுவோமா? இந்த ஷிஃப்ட்டில் நான் இத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், இல்லை ஒவ்வொரு நாளும் இத்தனை மணிக்கு நான் எழுந்திருப்பேன், இத்தனை மணிக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். பைபிள் ஒழுங்குங்கிறம்மா கேட்டிங்களா? சாப்பாடை வச்சாச்சு, இம்மா மோரை ஊற்று, மோர் சாப்பிட்டு இருக்கும் போது சரி கொஞ்சம் சாம்பார் எடு, சாம்பார் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாயாசம் ஊற்று, பாயாசம் ஊற்றினதுக்கப்புறம் ரசம் ஊற்று, அப்படியா சாப்பிட்றோம்? அது மட்டும் டிசிப்ளினாக உட்காரமில்ல. சாம்பாரை கொண்டு வா, ரசத்தை கொண்டு வா, பாயாசத்தை கொண்டு வா, மோரை கொண்டு வான்ட்டு. இன்றைக்கி அப்படி தான். இன்றைக்கி வெளிப்படுத்தின விசேஷத்தை படிப்போம், நாளைக்கு ஆதியாமத்துக்கு போவோம், அடுத்த நாள் ஓசியாவுக்கு வருவோம், அடுத்த நாள் எஸ்தராவை படிப்போம். இங்கே அங்கே அங்கே ஒன்றும் விளங்காது. பைபிள் படிக்கிறதுலையும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நான் படிக்கணும், அல்லது மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கணும், ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் நான் படிக்கணும். ஒரு டிசிப்ளின்டு ஒரு லைஃப், ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு பைபிள் ரீடிங் உங்களுக்கு இருக்கணும். சில நேரத்தில் தீர்மானிக்கலாம், தீர்க்க தரிசன புத்தகங்களை நான் இப்பொழுது வாசிக்க போகிறேன், அப்படி தீர்மானம் பண்ணுங்க. இதிலிருந்து ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிங்க. சரித்திர புத்தகத்தை நான் வாசிக்க போகிறேன், வாசிங்க. நான் எல்லாம் இந்த வருஷத்துக்குரிய கோட்டாவை முடிச்சிட்டேன். ஒரு தடவை பைபிளை வாசித்து முடிச்சிட்டேன், 2வது தடவை என்னால் வாசிக்க முடியும் அப்படின்னு அவசரமாக வாசிக்க விரும்பலை. நான் முடிவு பண்ண உட்காந்து, ஆண்டவரே இந்த வாரம் முழுசும் நான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தியானிக்க போகிறேன் தீர்மானம் பண்ணி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அதனால தான் பவுலை கல்லெறிஞ்சதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு ஒழுங்கு இருக்கணும் என்னுடைய ஜெபத்தில், ஒரு ஊழியத்தில். இந்த சிஸ்டர் வருவாங்களே காண, அவங்க எப்போயாவது வந்து ஜாயின் பண்ணுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. இவங்க சொன்னால் கண்டிப்பாக ஊழியத்துக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. வந்துட்டு போகிறது, ஒரு முடிஞ்சால் வர்றது, இல்லாட்டி வராமல் இருக்குது, அப்படி அல்ல. எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஏன்னா பரலோகம் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு இடம், எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், எல்லாமே அழகாக இருக்கும். அங்கே போகிறேன் நான் எப்படி இருக்க முடியும்? ஆமேன் சொல்லுவோமா? நீங்கள் பெரிய படித்தவங்க, பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், அவங்களோட சேர்ந்து சாப்பிட போகிறீங்க. கேட்டிங்களா? வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, டேய் சாப்பிட்ற சத்தம் வெளியே கேட்காம சாப்பிட்றா அப்படின்னா அப்படி சாப்பிட்ற. சில ஆட்கள் இப்படி தான் சாப்பிட்றது, வெளியெல்லாம் அடுத்தவங்க முன்னாடி எதிர்க்க இருக்கவங்க மேலெல்லாம் தெரிக்கும், எதிர்க்க இருக்க தட்டிலெல்லாம் தெரிக்கும். ஆனால் ஞான்னு சாப்பிடும் போதில் நம்ம வாய் திறக்காமல் சாப்பிட்றது தான் என்ன மேனஸு? டேபிள் மேனஸ். வாயை திறக்காமல் என்ன செய்யணும்? வாயை திறக்கணும். சோறு போடும் போதில் வாயை திறக்கணும், போட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும்? வெளியே கேட்காம. சில ஆட்கள் ஐயோ அதை போயிட்டு எல்லோரும் உட்காந்து அங்கே எல்லாம் பார்ப்பாங்க, எங்கேருந்துடா வந்தாங்க, எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு பார்ப்பாங்க. சில ஆட்கள் சாப்பிடும் போது இங்கே நம்மளாம் உள்ளங்கையில் சாப்பிடுவோம், சில ஆட்கள் இது வரைக்கும் சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம், அது பாட்டுக்கு வெளியவே இருக்கும், அப்படியே சாப்பிடுவாங்க. ஒரு டிசிப்ளின். ஆமேன்னு சொல்லுவோமா? சாப்பிட்றதுக்குள்ளோட நமக்கு என்ன இருக்கணும்? டிசிப்ளின் இருக்கணும். நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் உங்கள் பெட்டை பார்த்தா கூட எப்படி இருக்கணும்? ஒரு டிசிப்ளின் இருக்கணும். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த இடம் எப்படி இருக்கணும்? நீட்டாக இருக்கணும். நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, சில ஆட்கள் ரொம்ப ஓவரு, சில ஆட்கள் ரொம்ப கம்மி. அப்படியே எடுத்து பீரோவில் இருக்கிறது அப்படி மூட்டை மடித்த மாதிரி மடித்து கிடக்கும், அப்படியே தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஒரு அயன் பண்ணி போட்டுப்பாங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லாம் நீட்டாக இருக்கணும், எல்லாம் நீட்டாக இருக்கணும். ஏன்னா என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர், என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அதனால தான் இதெல்லாம் எடிட்டிங்கில் எடுத்துருக்கேன். ஏன்னா அதனால தான் நான் வந்து எப்போவுமே கோட் ஷூட் போடுற காரணம், நம்ம வெளியெல்லாம் போகுது, மீடியாவில் போகுது. இப்போ ஏன் போடலை பாஸ்டர் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா 2 வாரமாக 3 வாரமாக இவர் கோட்டே போடலை அப்படின்னா, ஏசி அந்த பக்கம் போயிடுச்சு, இந்த பக்கம் வேர்க்குது. ஆமே, நம்ம முதல்ல மேடை இங்கே இருந்தப்போ ஏசி நேரம் அடிக்கும், குளிரும், கோட் ஷூட்டை போட்டு வருவேன். இப்போ இங்கே நின்று போட்டோம்னா வேர்த்து வடியுது.
அதனால தான் பழைய குருடி பார்த்தா கதவை திறடின்ட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டு. அதுக்காக இப்படியே நிற்பாருன்னு பார்க்காதீங்க, எப்போ எப்படி மாறுவேன்னு தெரியாது. அல்லேலூயா. உன் வாய்மொழியால் சிக்குண்டாய் நியாயம் பாடுபடணும். சரி, இப்போ என்ன வரணும்? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளின் வரணும். அடுத்து கடைசியாக நான் சொல்லுகிறேன், நாம் போய் சேர்ற இடத்துக்கு எதையாவது சேர்த்து வைக்கணும். ஆமாம், டெபாசிட் பண்ணி வைக்கணும். அடுத்த டி என்னது? டெபாசிட் பண்ணுவே. பாஸ்டர் எப்படி பாஸ்டர் டெபாசிட் பண்ணுறது? நான் 10 ரூபா சம்பாதிச்சா 20 ரூபா செலவழிக்கிற ஆளாச்சே, நான் எப்படி டெபாசிட் பண்ண? பரலோகத்தில் டெபாசிட் பண்ண முடியுமா முடியாதா? எப்படி முடியும்? ஆத்ம ஆதாயம் பண்ணால் பரலோகத்தில் உங்களுக்கு பலன். முதல் காரியம் சொல்கிறேன், நம்ம வாசம் பார்த்தீங்களா, மத்தேயு 5:11, நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன். ஆண்டவருக்காக பாடுபடுறவங்க பரலோகத்தில் டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்காக நீங்கள் என்ன பாடுபட்டாலும் சரி, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அதனால் பாடுகளை வரவேற்கவும் வேண்டாம், வந்தால் முறுமுறுக்கவும் வேண்டாம். அந்த பாடுகள் ஆண்டவருக்காக எத்தனை பேர் இல்லை, உயிரோடு எரிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், கழுத்து வெட்டப்பட்டவர்கள் எத்தனை பேர். அப்போஸ்தலன் யோவானை தவிர மற்ற 11 அப்போஸ்தலர்களில் யார்? யூதாஸ்காரியத்தின் ஆண்டு கொண்டு செத்தான். அதற்கு பதிலாக சேர்க்கப்பட்டது மத்தியாங்கிறத மனுஷன் சேர்த்தது, கர்த்தர் சேர்த்தது, பவுலை சேர்த்தார். இந்த 11 பேரும் இரத்த சாட்சியை மறித்தார்கள். பரலோகத்தில் ஒரு கூட்டம் எழுமி நிற்க போகுது. யார் தெரியுமா? இவர்கள் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தில் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தவர்கள். ஆண்டவரே, எங்கள் இரத்தத்தை குறித்து பழி வாங்க மாட்டீரா? உங்களை போல் இன்னும் நிறைய பேர் வரணும், அதுக்கப்புறம் நான் பழி வாங்குறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இரத்த சாட்சியாய் மறிக்கிறார்களே, அல்லது ஆண்டவருக்காக பாடுபடுகிறார்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் குடும்பத்தில் வருகிற நெருக்கம், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய அவமானம், நெருக்கம், இந்த பாடுகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இதெல்லாம் பரலோகத்தில் நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக என் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாடுகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் இந்த பாடுகளை கண்டு பயப்பட வேண்டாம், உங்களை பங்காளியாக மாற்றிட்டாருன்னு சொல்கிறார். பாடுகளுக்கு நீ பங்காளி என்று சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தில் சொத்து சேர்த்து வைக்கணும்னா பாடுகள் வந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். மத்தேயு 6:20 வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அதான், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை நீ பரலோகத்தில் டெபாசிட் பண்ணு. அதுக்கு ஒரு வழி என்னது? நீ பாடுகளை அனுபவிப்பது. 19:21 வாசிங்க. மத்தேயு 19:21. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ரெண்டாவது, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் வரணும்னா இந்த பூமியில் இருக்கிற தரித்திரருக்கு உதவி செய்யுங்க. இல்லையா சொல்லுவோமா? நான் 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 ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். என்ன தெரியுமா? இதே இடத்துல முழங்கால் படிக்கிட்டு, கரெக்டாக எனக்கு ஞாபகம் இருக்குது, சிஸ்டர் லைலா உட்காந்துருக்கு அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு இந்த புல்பீட்டை பார்த்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த சபைக்கு வர்ற இத்தனை பேருடைய காணிக்கைகள், தசம பாகங்கள், இதை வைத்து நீர் என்னை வாழ வைக்கிறேன். எல்லாத்தையும் நான் சாப்பிடலை, அது தெரியுமா உங்களுக்கு? சரி, அநேகருடைய ஆசீர்வாதம் தான் என்னை வாழ வைக்கிறது. ஆனால் நான் வாழ்வது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். எனக்கு மட்டும் நான் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது. அநேகருடைய ஆசீர்வாதம் என்னை ஆசீர்வதிப்பது போல நான் அநேகருக்கு என்ன செய்யணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் பணம் ஏழைகளுக்கு போட்டோம். அடுத்த வாரத்தில் நம்ம அதுக்காக பணம் பிரிக்க போகிறோம் இல்லையா? முதல் வாரத்தில் தாராளமாக கொடுங்க. எங்கே டெபாசிட் ஆகுது? பரலோகத்தில். பரலோகத்தில் உங்களுக்கு டெபாசிட் பண்ணி வைக்கிறது என்ன தெரியுமா? முதல் காரியம் பாடுகளை அனுபவிப்பது. ரெண்டாவது ஏழைகளுக்கு உதவி செய்வது, தரித்திரருக்கு உதவி செய்வது. லூக்கா 12:33 இதே காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. பிச்சை கொடுங்கிறார். பிச்சை கொடுங்க. எத்தனை பேர் பிச்சைக்காரனை பார்த்தா உதவி செய்வீங்க? இவன்ட்ட பணத்தை கொடுத்தா என்ன செய்வான் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோமா? கேட்டதுனால கொடுக்குறோமா?
நான் ஆரம்பத்தில் இவன் குடிக்க போவான், இவன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படிலாம் யோசிப்பேன். ஆனால் இப்போ எல்லாம் எப்படி தெரியுமா, யாராவது பிச்சை கேட்டு வந்தாங்கன்னா முடிஞ்சதை கொடுத்துட்றோம். ஒரு நேரம் சாப்பாடை வாங்கி கொடுங்க. இப்போ வெளிநாட்டில் ஒருத்தர் வேலை செய்கிறார், இன்னும் நான் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். வெளிநாட்டில் ஒருத்தர் வேலை செய்கிறார், வாங்குகிற பணத்தெல்லாம் அங்கேயே செலவழிக்கிறார், நல்லா ஜாலியாக ஹோட்டல் போகிறாரு, சாப்பிட்றாரு. கேட்டிங்களா? இப்போ ஜெர்மனியில் வேலை செய்கிறாருன்னு வச்சுங்க, அவருக்கு ஒரு 1000 யூரோ சம்பளம், நம்ம ஒரு பணத்துக்கு 80,000 ரூபா. கேட்டிங்களா? 1000 யூரோ சம்பளம் வாங்குறார். அவர் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் நல்ல ஹோட்டல் போகிறது, நல்ல ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்றது எல்லாம் அடுத்த மாதம் சம்பளம் வாங்குறதுக்குள்ளே 1000 யூரோவும் முடிஞ்சிடும். இப்போ 4 வருஷம் கழித்து சொந்த ஊருக்கு போகலான்னு வேலையை விட்டு அனுப்பிட்டான். நேராக வர்றாரு. எப்படி வருவார்? வெறும் கையோட. ஏன்னா வாங்கினதில் எங்கே செலவழிச்சிட்டாரு? அந்நியனாக இருந்த தேசத்தில் செலவழித்து விட்டால் பர்மனெண்ட்டாக குடியிருக்க போகிற தேசத்துக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்கலை. நீங்களும் நானும் பூமியில் பரதேசியாக இருக்கோம். இந்த பரதேசியாக வாழ்கிற தேசத்துக்காகவே எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டு அங்கே போகும்பொழுது ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையாக போகிறத விட இங்கே இருக்கும்போதே என் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக நான் டெபாசிட் பண்ணி கொண்டே இருப்பேன். அதனால தான் சொன்னார், அவனுக்கு நான் அளிக்கும் பலன். அவர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு மட்டும் வரல, நமக்கு பலன் கொடுக்கறதுக்காக வரப்போகிறாரு. ஆமேன்னு சொல்லுவோமா? எனவே 4 காரியங்களை சொன்னேன். முதலாவது, ஒரு தீர்மானம் எடுங்கள். 2வது, பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆசைப்படுங்க. ஆண்டவரை பார்க்கணுங்கிற ஆசை, முத்துக்களை பார்க்கணும், பொன் நகரை பார்க்கணும், அந்த ஆசையை விட என் தேவனை பார்க்கணுங்கிற ஆசை, அது வரைக்கும் அவர் எனக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தை செய்யணுங்கிற ஒரு ஆசை, அந்த ஆசையோடு நான் ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை, அதற்குள்ளே நீங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழுங்க. எல்லாத்துக்கும் மேலே பரலோகத்தில் டெபாசிட் பண்ணுவீங்க. ஒரு நாள் ஆண்டவர் வரப்போகிறார், அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போகிறோம். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். முழங்கால் படிக்கிட்டு கொயர் மேலே வாங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. மாட்சிமிகும் மோட்சனக மகிமையன் சொல்வேன், மாட்சிமிகும் மோட்சனக மகிமையன் சொல்வேன். அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் என்று சேருவேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் என்று சேருவேன். பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே. அங்கு பாடுவோரும் ஆடுவோர் கோடா கோடியே, அங்கு பாடுவோரும் ஆடுவோர் கோடா கோடியே. மாட்சிமிகும் மோட்சனக மகிமையன் சொல்வேன், மாட்சிமிகும் மோட்சனக மகிமையன் சொல்வேன். அந்த மங்களம் சேர் மாளிகைக்கு என்று சேருவேன். அந்த சந்தோஷமா பாடுவோமா? முத்துமயமாயிலங்கும், முத்துமயமாயிலங்கும் பட்டணமது, முத்துமயமாயிலங்கும் பட்டணமது. நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமது, நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமது. ஓ மாட்சிமிகும் மோட்ச. அப்போஸ்தலனாகிய யோவான் அதை பார்த்து பார்த்து வர்ணிக்கிறார். ஓ அங்கிருக்கிற மதில்கள் எப்படிப்பட்டது, வீதிகள் எப்படிப்பட்டது, வாசல்கள் எப்படிப்பட்டது, அஸ்திவாரங்கள் எப்படிப்பட்டது. சாவு துக்கமே இல்லாத பட்டணமா, சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு பட்டணமது. நிதம் சங்கீதமோட நிலங்கும் பட்டணமது, நிதம் சங்கீதமோட நிலங்கும் பட்டணமது. மாட்சிமிகும் மோட்சனக மகிமையன் சொல்வேன், மாட்சிமிகும் மோட்சனக மகிமையன் சொல்வேன். அந்த மங்களம் சேர் மாளிகைக்கு எங்கு சேருவேன், அந்த மங்களம் சேர் மாளிகை. ஜீவநதி பாயுகின்ற பட்டணமாது, ஜீவநதி பாயுகின்ற பட்டணமாது. வெகு சித்திரமோட நிலங்கும் பட்டணமாது, வெகு சித்திரமோட நிலங்கும் பட்டணமாது.
மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன். மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன். அந்த மங்களம் சேர் மாளிகைக்கு என்று சேருவேன். அந்த மங்களம் சேர் மாளிகைக்கு நாம் எல்லாரும் நாடுகின்ற பட்டணம் அது. நாம் எல்லாரும் நாடுகின்ற பட்டணம் அது. நமது நாதரேசு வீட்டிற்கு ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். மகிமையன் சொல்வேன். மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன். அந்த மங்களம் சேர் மாளிகைக்கு என்று சேருவேன். அந்த மங்களம் சேர் மாளிகைக்கு என்று சேருவேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, திரும்ப திரும்ப சில காரியங்களை அழுத்தி அழுத்தி சொல்லுவது உன் மனதுக்கு வேதனையாயிருக்கலாம். என்ன செய்வது? பலவந்தம் பண்ணியாவது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்று என் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. மனம் திரும்புங்கள். உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் வேஷங்கள், இதெல்லாம் விட்டு மனம் திரும்புவோம். ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிற பட்டணத்தை நாம் இழந்து விட வேண்டாம். நம்முடைய பட்டணம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. சென்னை பட்டணம் முன்பு போல் இல்லை. இந்தியாவின் பல பட்டணங்கள் பார்ப்பதற்கு அழகாக வசீகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. வெளிநாடுகளில் உள்ள பட்டணங்கள் மிக அழகாக நேர்த்தியாக இருக்கிறது. இதை பார்த்தே ஒரு மனிதன் மயங்குவான் என்றால் இதைவிட எவ்வளவு கோடி மடங்கு அற்புதமான பட்டணம் நம்முடைய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் நம்முடைய தேவாதி தேவனுமாகிய கர்த்தர் வீற்றிருக்கிற அந்த பட்டணத்தில் எனக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறாரே. என்னை கொண்டு போய் சேர்க்க போகிறாரே. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் வந்து மறுபடியும் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்கள் இருக்கும்படியாக. ஒரு பெரிய முதலாளி தான் வசிக்கிற வீட்டில் தன் வேலைக்காரனை தன்னோடு கூட வசிக்க கூட்டி கொண்டு போக மாட்டான். ஆனால் நாம் வேலைக்காரர்கள் அல்ல. இந்த பூமியில் அவருடைய வேலைக்காரர்கள், பரலோகத்தில் அவருடைய பிள்ளைகள். அப்பா இருக்கிற இடத்துல அப்பாவோடு இருக்கும்படியாக, அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய மாட்சிமையை பார்க்கும்படியாக, அவருடைய முகத்தை நேருக்கு நேராய் பார்க்கும்படியாக நமக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் இப்பொழுது கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறோம். இனி எப்படி பார்ப்போம் என்று தெரியாது. அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று மாத்திரம் அறிந்திருக்கிறேன் என்று யோவான் சொல்லுகிறார். அவர் இருக்கிற வண்ணமா பார்க்க போறேன். இந்த நம்பிக்கையுடைய எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்வானாக. இப்படிப்பட்ட நம்பிக்கை அத்தனை பேருக்கு இருக்கு. நாம் பரலோகம் போவேங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் சுத்தமுள்ளவர்களாயிருங்கள். என் தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை முன்னறிவித்து கொண்டிருக்கிறது. என் நேசர் வரப்போகிறார். என்னை அழைத்து செல்ல போகிறார். அவரோடு கூட உட்கார வைக்க போகிறார். ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, அவர் மேல் ஆசை வைத்து, அவருடைய சேவையின் மேல் ஆசை வைத்து, அவருக்காய் வாழ்ந்து வரும் பொழுது கூட கடந்து செல்ல உதவி செய்வாராக. நல்ல பிதாவே, கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகள் இந்த பூமிக்குரிய காரியங்களை அல்ல, மேலானவைகளை நாட கர்த்தர் உதவி செய்யும். எப்படியாவது இந்த பூமியில் எங்களை அஸ்திபாரப்படுத்த வேண்டும் என்று பிசாசு பல ஆசைகளை காட்டி கொண்டிருக்கிறார். எங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே அந்த வாஞ்சையோடு, இடுக்கமான வாசல் வழியாய் போனாலும் பரவாயில்லை, நேசரிடத்தில் சேர வேண்டும் என்கிற ஆசையோடு, பாசத்தோடு, உமக்காக எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை சகித்து முன்னேற கிருபை தாரும். உம்மோடு வாழ உதவி செய்யும். இந்த வருகையில் ஒருவராவது கைவிடப்பட்டு போகாதபடி இந்த சபையினுடைய கட்டடத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர உதவி செய்வீராக.
கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.